Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பொது அவை கூட்டத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனது உரையை தொடங்கியவுடன் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நியூயார்க் நகரில் நடைபெறும் ஐநா அமைப்பின் பொது அவை கூட்டத்தில் காசாவில் உள்ள பாலஸ்தீனர்கள் மீதான இஸ்ரேலின் வன்முறைகளை இனப்படுகொலை என குறிப்பிட்டும் பிரதமர் நெதன்யாகுவை கைது செய்ய வேண்டும் எனவும் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் தங்களது உரையில் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஐநாவின் அவைக்கூட்டத்தில் உரையாற்றினார். அப்பொழுது அவர் தனது உரையை துவங்கியதுடன் அங்கிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் அவையை விட்டு வெளியேறினர். இருப்பினும் அவையில் மீதமிருந்த சில பிரதிநிதிகளின் முன்னிலையில் உரையை தொடங்கிய நெதன்யாகு சுமார் 45 நிமிடங்கள் ஹிஸ்புல்லா ஹமாஸ் படைகளுக்கு எதிரான இஸ்ரேலின் வெற்றிகளை குறித்து பேசினார். பாலஸ்தீனர்கள் மீதான இஸ்ரேலின் இனப்படுகொலையில் பங்கெடுக்க விரும்பவில்லை என்பதாலும் பிரதமர் நெதன்யாகுவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவும் அவர்கள் வெளிநடப்பு செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த சில வாரங்களில் பாலஸ்தீன அரசை இங்கிலாந்து, பிரான்ஸ், கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் பிற நாடுகள் அங்கீகரித்த நிலையில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்தது முட்டாள்தனம் என நெதன்யாகு பேசியுள்ளார்.